இதுல ஒரு முக்கியமான விஷயம், முத்திரை தேங்காயை நிறைப்பது. ஐயப்பனுக்கு வரதெல்லாமே பாருங்க, முத்திரை மாலை. ஒரு மாலை தான் முத்திரை தேங்காய். இது ஒரு சான்ஸ் தான் உனக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், மெய்சில் இருக்கிற விஷயம். இந்த இருமுடி நரைக்கும் பொழுது தேங்காவை கொடுத்துருவாங்க கையில. நான் பல பூஜைகளுக்கு போகும்போது இருமுடி நரைக்கும் போது இந்த சாமிமார்கள் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து வருத்தத்தோட தான் இதை பகிர்ந்து கொள்வேன். சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கும். அந்த காலத்துலலாம் இன்னைக்கும் எங்க குருசாமிகள் சொல்லுவார்கள், அன்னைக்கெல்லாம் அப்போ வந்து செல்போன் கிடையாது. ஆனா சபரிமலையில ஒரு பிசிஓ மட்டும் இருக்கும். அங்க வரிசையா கியூல நின்று பேசுவாங்க. எங்க குருசாமி சொல்லுவாரு, சபரிமலைக்கு கிளம்பிட்ட அப்படின்னு சொன்னா, சபரிமலைக்கு கிளம்புற நாள்லேருந்து நீ சபரிமலையிலேருந்து திரும்பி உன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உனக்கு வீட்டு நினைவு இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. உன் வீட்டு நினைப்பு வரக்கூடாதுன்னா கருப்பசாமி ஐயப்பன் காவல உன் வீட்டுல போட்டிருக்காரு செக்யூரிட்டியா. அப்ப நீ எதுக்கு பயப்படணும்? எதுக்கு போன் பண்ணி கேட்கணும்? இல்லையா? அப்ப எங்க குருசாமிங்களாம் சொல்லுவாங்க, தப்ப தவறி கூட அந்த பிசிஓ கியூல நின்று போன் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. சபரிமலைக்கு கிளம்புறதுலேருந்து மா கிளம்பும் போது நான் இப்ப 99ல இருக்கேம்மா, நான் டீ சாப்பிட்டு இருக்கேம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல திண்டுக்கல் போயிடுவேன், கொஞ்ச நேரத்துல சாப்பிட போயிடுவேன், திருச்சியில சாப்பிட போயிடுவேன், திருப்பி நேரம் அங்க போயிடுவேன், திருப்பி தேனி போயிடுவேன், திருப்பி கம்பம் போயிடுவேன், பம்பம். நீ ஃபுல் ட்ரிப்ப உன்னோட டிராவல அவங்களே டிராவல் பண்ற மாதிரி நீ கூட சொல்லிட்டு வர. உண்டா இல்லையா? பண்ணவே பண்ணாதீங்க.